சார், இப்போ இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா 7வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது என்ன செய்தி சொல்லுது? இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இது 3 வருஷமாக அப்படி தான் இருக்குது. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா 3 வருஷமாக உங்களுக்கு ஆக்சுவலாக எந்த ரிட்டர்னும் கிடையாது. இது ஏன்னா உங்களோட பங்குச்சந்தையோட மதிப்பு ஏறி இருக்கே தவிர அண்ணாண்டு சேலத்தில் 2 விவசாயிக்கு நடுவில் வாய்க்கா வார்ப்பு தகராறுனா ஈடி பாயுது. கரெக்டாக ஈடி பாஞ்சுதா? இங்கே இவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் காணும். ஏன்னா ஆர்பிஐ என்ன பண்ணுது? சரி, இப்போ பங்குச்சந்தையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான சிக்கல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஏஐ அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏஐயோட தாக்கம் தான் இல்லை சார். இந்தியாவில் போன ஒரு 7-8 வருஷமாக இந்திய கம்பெனிகள் இந்தியாவிலே இன்னொன்று நம்ம வட்டி விகிதம் ஏறி இருக்கணும். ஏன்னா விலைவாசி ஏறி இருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்கிறது? விலைவாசியை ஏறலைன்னு 8,08,000 கோடி 8,08,000 கோடி அந்த பணத்தை போட்டு நம்மளால் வாயிலே சொல்ல முடியாத நம்பரை போட்டு நீங்கள் கவர்மெண்ட் பாண்டை ஆர்பிஐ வாங்கி வட்டியை ஏற விடாமல் பண்ணியிருக்கிறீங்க. சரி, இப்போ ஒரு கம்பேரிசன் லெவலில் இதை சொல்லுங்களேன். இப்போது நரசிம்மராவ் காலகட்டத்தில் கோல்டை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணாங்க. எஸ், அது புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கோமா? நம்ம இப்போவும் கோல்டை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆர்பிஐட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ரிசர்வ்ஸ் இருக்குது. இவங்க ரூபாவை கீழே முடக்க விடணும். அதை விட்டுட்டு அவங்க இருக்கிற டாலரை விற்றுட்டே இருக்கிறாங்க. டாலர் அளவு கம்மியாகிட்டே இருக்குது. அதனால் ப்ளூம்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டை விற்றுட்டாங்கன்னு ப்ளூம்பர்க் சொன்னாங்க. சர்க்கார் நம்பர்ஸ் காமிச்சப்பறம் நாங்கள் சொன்னது தப்புன்னு ப்ளூம்பர்க் ஒத்துக்கிட்டாங்க. அதனால் தங்கத்தை விற்கலாம் மாட்டாங்க. ஏன்னா இவங்ககிட்ட டாலர் இருக்குது. பட் இது சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் நரசிம்மராவ்னு என்ன பண்ணிங்கன்னா, நரசிம்மராவ் கூட வச்சுக்கிட்டது யார்? மன்மோகன் சிங் படித்தவர். இவர் கூட யாரை வச்சுருக்கிறாரு? நரசிம்மராவ் காலத்தில் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ரங்கராஜன் ஆர்பிஐ கவர்னர். இங்கே யார் ஆர்பிஐ கவர்னர்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவரை நீங்கள் ஆர்பிஐ கவர்னராக போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வரலாறு படித்தவரை ஆர்பிஐ கவர்னராக போட்டிருக்கீங்க. ஒரு அரசியல்வாதியை நீங்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக போட்டிருக்கீங்க. இந்த கவர்மெண்ட்டில் பொருளாதாரம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. நீங்கள் வேர்ல்டு 3rd லார்ஜஸ்ட் 4th லார்ஜஸ்ட் எக்கானமிங்கிறீங்க. பொருளாதாரம் தெரியாதவன்ட்ட அரசாங்கத்தை கொடுத்தா என்ன ஆகும்? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அடுத்த 1 வருஷத்துக்கு கோல்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சாமானிய மக்களிலிருந்து என்னதான் இப்போது புரிஞ்சுக்கிறது? சாமானியன் என்ன புரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தது கரெக்டு, என்ன மாதிரி காங்கிரஸ்காரன் சொன்னதெல்லாம் கரெக்டு, நிஜமாகவே பொருளாதாரத்தில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் தங்கத்தை வாங்கி வச்சுருக்கணும். நான் 4,000 ரூபா இருக்கும்போதே தங்கத்தை 400 கிராம் வாங்குனேன். வாங்கி வச்சுருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு லாபம். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சாங்க, நான் தேச துரோகினாங்க. ஏன்னா தங்கம் எங்கே போனாலும் காசு. இந்தியாவில் இருந்தாலும் காசு, அது நீங்கள் அமெரிக்கா எடுத்துன்னு போனாலும் காசு. உங்களோட ரூபாவோட வேல்யூக்கு அகென்ஸ்டாக தங்கம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த வேல்யூ ப்ரொடெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாள் பேசி முடித்தப்புறம் ஒரு நாள் டியூட்டி ஏற்றினார். 6% டியூட்டியை 15% ஏற்றினார். ஒரே நாளில் 1000 ரூபாய் ஏறிச்சு தங்கம் வேல்யூ. ஏறிச்சா? இப்போ என்கிட்ட ஆல்ரெடி 400 கிராம் இருக்குது. நான் வாங்கலை. எங்கள் அம்மா அப்பாவே, நான் பணக்காரன், எங்கள் அம்மா அப்பாவே எனக்கு 500 கிராம் தங்கம் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நான் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இங்கே உட்காந்து வீட்டில் மல்லாக்க படுத்துட்ருக்குறேன். நான் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி மோதி இந்தா வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ டியூட்டி ஏற்றுறது புது தங்கத்துக்கு. ஆட்டோமேட்டிக்காக பழைய தங்கம் விலையும் 1000 ரூபாய் ஏறுது. அப்போ வீட்டில் சும்மா இருக்கிறவனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா செக்கை கொடுக்குறீங்க. ஒரு சாமானிய இந்தியன் எல்லா பணத்தையும் சம்பாதிச்சு, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, உங்கள் கேமராமேன் எடுத்துக்கோங்க, உங்கள் சம்பளத்தில் நீங்கள் செலவெல்லாம் போய் 5 லட்ச ரூபா எடுத்து வைக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஆண்டுகளாகுமா? அதை ஒரே நாளில் எனக்கு செக்காக கொடுத்துட்டு போயிட்டாருல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், பிரதமர் மோடி என்ன மாதிரியும் பெரும் முதலாளிகளுக்கு வேலை செய்கிற ஒரு பிரதமர். சார், இப்போது ஆர்பிஐ கோல்டை விற்றாங்க விற்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது இருக்கட்டும் சார். அது விற்றாங்க விற்கலைங்கிறது 2வது. பட் மக்கள்கிட்ட இருக்கிற கோல்டையும் வாங்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் அப்படிங்கிறது சாமானிய மக்கள்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. அது பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது அவங்களோட அட்வைசர் நிலேஷ் ஷான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. கோத்தக் மஹிந்திராவில் ஃபண்டு மேனேஜராக இருக்கார். அவர் அதை தொடர்ச்சியாக 3-4 வாட்டி எழுதியிருக்கிறாரு, டிவியில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பணத்தை நீங்கள் கைப்பற்றணும், மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை நீங்கள் பணம் வெறும் 100 ரூபாய்க்கு 60 ரூபா கொடுத்துட்டு அதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது தங்கம் நீ 15,000 ரூபாய் விற்குதுன்னா
ரூ. 9,000 உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி ரூ. 6,000 பாண்டு 30 வருஷம் கழிச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை கைப்பற்றணும்னு அவர் ஐடியா கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் சொல்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் 8 மணிக்கு ஒருத்தர் வந்து என்ன வேணாமோ சொல்கிறாரு. அதனால் 8 மணிக்கு ஒருத்தர் வராருனாலே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். இல்ல அப்படி மக்கள்ட்ட இருக்கிற கோல்ட வாங்குறதன் மூலமா நாட்டினுடைய எக்கானமியை இப்ப நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிட முடியுமா சார்? அதெல்லாம் முடியாது. இல்ல அத வாங்குறதுக்கான காரணம் அப்ப என்னவா இருக்கு சார்? எதுக்கு உன்கிட்ட எதுக்கு பணம் இருக்கணும்? இவங்ககிட்ட ஏழைகள் மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரே சொத்து அதுதான். அது ஏன் உங்கள் கையில் இருக்கும்? என் கண்ணு கொடுத்தது என் கைக்கு வந்தால் பெட்டராக இருக்கும். இல்ல சார் இப்போ மக்கள் வந்து பேங்க்ல வச்சிருக்காங்க, இல்ல பணமாவோ எல்ஐசில இந்த மாதிரியான பல்வேறு விதங்கள்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சிருக்காங்கல்ல. எல்ஐசியில் தான் உங்களுக்கு தெரியுமே. இப்போ ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, குஜராத் கம்பெனி தான். அவர் வந்து 15 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ணாங்கிறாரு. இந்த நாட்டில் ஜிஎஸ்டி இருக்குது, இடி இருக்குது, ஆர்பிஐ இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் கண்டுபிடிக்காமல் 5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ செபி சொல்லுது இந்த 15 லட்சம் கோடியும் ஃப்ராடுன்னு. அதில் எந்த மியூச்சுவல் ஃபண்டும் பணம் போடல. அதில் 2,000 கோடி போட்டது நீங்கள் சொல்கிற எல்ஐசி தான். அந்த எல்ஐசி நம்பி நீங்கள் காசு போட்டால் அவங்க கதி என்ன ஆகும்? சார் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி இப்போ பேங்க்ல இருக்கிற பணமோ இல்லை தங்கமோ இல்லை எல்ஐசியில் அவங்க செஞ்சு வச்சிருக்கக்கூடிய முதலீடோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது எடுக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு நீங்கள் பயம். எல்ஐசியில் போய் பணம் எடுக்க பார்த்தீங்கன்னா 100 கட்டியிருந்தீங்கன்னா 70 பிடிக்கிட்டு 30 தரணும். பேங்க்கில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். அதே சமயம் வந்து இந்தியா அமெரிக்கா ட்ரேட் அக்ரிமெண்ட் கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் அதாவது என்ன பார்க்க முடியுது. சொல்கிறாருன்னா, நம்ம இங்கேருந்து உங்கள் டிஷர்ட்டை பொருள் அனுப்புறச்ச நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. அங்கேருந்து பொருள் வச்சா ஃப்ரீயாக வரும், டேக்ஸே எல்லாம் வரும்னு மோடி கையெழுத்து போடுவாருன்னு நினைக்கிறோம். அது என்ன நியாயம்? சார் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூடலாம் பார்த்தா அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது முடிக்கிறாங்க. நிறைய அக்ரிமெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து ஒரு இதை இழுபறியாகவே ஒன்றும் இருக்கு. முடியல. யூரோப்பியன் கண்ட்ரிலையும் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு அதை வந்து கொஞ்சம் க்ளீனிங் பண்ணி 10 பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி வெளில வரத்துக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும்னு அப்போ சொன்னாங்க. இன்னும் 7-8 மாதத்தில் வரும். இன்றைக்கி இதுக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் ஆல்ரெடி இங்கிலாண்டோட போட்ட கையெழுத்தில் அவங்க எதுக்கோ ரேட்டு ஏற்றிட்டாங்க. காருக்கோ எதுக்கோ ரேட்டு ஏற்றினாங்க அவங்க. உடனே நம்ம விஸ்கிக்கு நம்ம ரேட்டு ஏற்றிட்டோம். ஸோ அக்ரிமெண்ட்டுனா ஒன்று போட்டால் அது பாட்டுக்கு போகணும்ல. அவன் ரேட் ஏற்றினா நீ ரேட் ஏற்றுற. இது மாதிரி ரேட்டு ஏற்றிட்டே இருந்தால் டெய்லி நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கி இங்கிலாண்டில் அக்ரிமெண்ட்டில் விஸ்கிக்கு என்ன ரேட்டு நான் பார்க்க இறக்குமதி செய்யறதுக்கு. அப்போ ஒரு டேபிள் மாதிரி போடுவீங்களா? ஒரு நாட்டுக்கு இந்த ரேட்டு, இன்னைக்கு காலத்தால் இந்த ரேட்டு, சாயங்காலம் இந்த ரேட்டுன்னு போடுவீங்களா? சரி இப்போ அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த மாதிரியான அக்ரிமெண்ட் போடுறதுனால பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள் இந்தியாவில் ஒரு முன்னேற்றம் வருமா? எப்படி ஏற்படும்? அவன் சாமான் உள்ளே வரும், உங்கள் சாமான் வெளில போகாது. இப்போ மார்க்கோ ரூபியோ வந்தார். $500 பில்லியன் இந்தியா வந்து அவங்க சாமான் வாங்க போகிறோங்கிறாங்க. நான் கேட்குறேன், எந்த சாமான் வாங்க போகிற? நம்மகிட்டயே இங்கே பொருளாதாரம் இல்லை, காசு இல்லை, டாலர் விற்கிறேன், கோல்டு விற்கிறேன்னு நான் கேட்டுன்னு இருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அங்கேருந்து $500 பில்லியன் வாங்க போகிறேங்கிறீங்க. என்ன $500 பில்லியன் என்ன வாங்க போகிறீங்க? அதை நீங்கள் சொல்லணும்ல. எதுலையுமே அந்த வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத இப்போ சிக்கலா நீங்க அப்போ பார்க்குறீங்க. கரெக்டாக நான் அக்யூசேஷன் தான் இல்லைங்க. வெளிப்படைனா நீங்கள் பேப்பர் எடுத்து காமிங்க, இதுதானே சொல்லியிருக்காருன்னு. சார் இப்போ இந்த பெட்ரோல் டீசல் பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தா முன்னாடி ஒரு பிரைஸ் இருந்தது. இப்போ இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக எலெக்ஷன் முடிஞ்சோடனையும் அதோடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்னும் ஏறும். ஓ இன்னும் ஏறும். ஓகே. ஆனால் நம்ம வந்து ரஷ்யாட்ட இருந்தெல்லாம் க்ரூட் ஆயில் வாங்கும்போது தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் நமக்கு செக் வச்சுக்கிட்டே இருக்காங்க. மன்மோகன் சிங்கையும் தான் மிரட்டினாங்க. அப்போ வந்து யூகோ பேங்க்கு, நம்ம ஊரில் ஒரு பேங்க்கு ட்ரபிளில் இருந்தது. யூகோ பேங்க்கில் அக்கௌண்ட் திறந்தார். சைனா ஈரான்காரன்ட்ட என்ன சொன்னார்? நீங்கள் ரூபாவில் கச்சா எண்ணெய் சப்ளை பண்ணுங்கள், உங்கள் பணத்தை நான் இந்த யூகோ பேங்க்கில் போடுறேன், அந்த பணத்தை நீங்கள் விட்ரா பண்ணி என்ன வேணால் பொருள் வாங்கிக்கங்கன்னாரு. அது எவ்வளவோ வருஷம் ஓடித்து. இப்போ இருக்கிற பிரதமர் அமெரிக்காவை பார்த்து பயப்படுறாரு. முன்னாடி இருந்த பிரதமர்கள் மெதர் நரசிம்மராவாக இருக்கட்டும், மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், வாஜ்பாயாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அமெரிக்காவை பார்த்து பயப்படல. ஏன் இவர் அமெரிக்காவை பார்த்து பயப்படுறாருங்கிறது தான் ஒரு $100 பில்லியன் கேள்வியாக இருக்குது. இல்லை தொடர்ச்சியாக நமக்கு ஆயில் வாங்குறதுல ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே நீங்கள் இருக்கு எதுக்கு சார். அமெரிக்கா சொன்ன பேச்சை கேட்கணும்னு கேட்குறேன். நம்மள்ட்ட சாப்பாட்டுக்கு இல்லாத போது கூட நம்ம வந்து தைரியமாக எதிர்த்து பேசணும். இன்றைக்கி பேசுறதுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் நீங்கள் என்ன மறைக்க விரும்புகிறீங்க? சார் இப்போ இந்த ஆர்பிஐடைய அறிக்கைகள் டேட்டாஸ் எல்லாம் வெளியாகுது. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து குறிப்பாக பொருளாதாரம் உயராது. இப்போ இதே நிலைமையில தான் ஸ்டாக்னேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இந்த
ரீட்டைல் பிரைஸஸ் எல்லாமே வந்து ஏறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சில்லறை பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. இத சாமானிய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? இது அடுத்தது என்ன நடக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் சாமானியங்களுக்கு வந்து வருங்காலத்தில் ஆல்ரெடி வீடு கடனில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். கார் கடனை வாங்கியிருந்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும். புதுசாக படித்து வெளில வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சார் இத சரி பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வராங்களா? இல்ல அதுக்கு ஏதாவது சிக்னல்ஸாவது தெரியுதா நீங்க பார்க்குற அளவுல? இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. இதை முதல்ல சரியணும்னா நம்ம செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கணும்ல. அப்போ ஆட்களை மாற்றணும்ல. ஸோ அதுலேருந்து எந்த கோர்ஸ் கரெக்ஷனும் அவங்க பண்றது இல்லையா சார்? பண்ணலையே. இப்போ இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சுது. சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறம் சரியாக அடிக்கலை. இன்றைக்கி அவரையே மாற்றிட்டு ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனாக போட்டாங்க. 3 வருஷமாக நம்ம சீஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஷாக் அப்சர்வர் சொல்லி ஏமாற்றிட்டாங்க. ஏன் பிரதமர் வந்து டீமை சரி பண்ணலாம்ல, மாற்றி போடலாம்ல, ஏன் மாற்ற மாட்டேங்கிறார்? நம்மளால் கேப்டனே ஒரு வேர்ல்ட் கப் ஜெயித்த கேப்டனே மாற்ற முடியும்னா ஒன்றும் செய்யாத எக்கானமி ஃபெயிலியராக இருக்கும்போது அந்த டீமை ஏன் மாற்ற மாட்டேங்கிறார்? அதுக்கு பிரதமர் தான் பதில் சொல்லணும். சார் பட் எக்கானமி ஃபெயிலியர் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு அது தானே இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் தானே இப்போ ஃபெயிலியர் ஆகலைன்னா ரிட்டர்ன் இந்தியா ஏன் 5வது இடத்துலேருந்து 7வது இடத்துக்கு இறங்குது? டாலர் ஏன் மன்மோகன் சிங் காலத்தில் 58 இருந்த டாலர் ஏன் 100 ரூபாய்க்கு வந்துருச்சு? சார் நீ சொல்ல வேண்டாம். எக்கானமி சைஸ் குறைஞ்சிருச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் வீழ்ச்சி, ரூபாவோட மதிப்பு குறைஞ்சிருச்சு, தங்கத்தோட விலை ஏறிடுச்சு, தங்கம் வாங்காத நீயே சொல்கிற. இது எல்லாமே வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகாதுங்கிற. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு எக்கானமி கிரைசிஸில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த அமைச்சரை அமுச்சிட்டு வேறு அமைச்சர் போட்டால் தானே சரியாகும். கிரிக்கெட் டீமில் பண்ணுறதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க? சார் இதே டைம்ல இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் 85 அப்படின்ற அந்த பெட்ரோலுக்கு மாற்று எத்தனால் 85% எத்தனால் 15% பெட்ரோல் அப்படின்ற மாதிரியான மாற்றெல்லாம் மத்திய அரசு அறிவிக்கிறாங்க. அது 120 ரூபா பெட்ரோல் போடுற என் காருக்கு அதுலேயே மிக்ஸ் பண்ணியிருப்பான்னு பயமுறுத்துகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி காரில் இப்போ போட்டிங்கன்னா உங்கள் காரோட லைஃபு 5 வருஷத்துக்கு பதிலா 4 வருஷத்துக்கு தான் வருங்கிறாங்க. சார் நிறுவனங்களும் அதை சார்ந்து அடுத்த கட்டமா அந்த விஷயத்தை நோக்கி போறாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் படிக்கிறோமே சார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் மினிஸ்டரோட பையன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு அதனாலங்கிறாங்க. எத்தனால் வந்து இந்த சக்கரை ஆலயத்துலேருந்து தான் வரணும். அப்போ சக்கரை விலை ஏறும். சக்கரை விலை ஆல்ரெடி ஏறி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணி வச்சுருக்காங்க. சார் இப்போ இவ்வளவு கேள்விகள் முன் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விகள்லாம் முன்னாடி வச்சிருக்கேன். இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு மிடில் கிளாஸ் மக்கள் என்ன பண்ணணும்? நான் தான் திரும்பி திரும்பி சொல்கிறது இதுதான். உங்கள்கிட்ட தங்கங்கிறது ஒரு 200 கிராம் இருந்தால் எடுத்து வச்சுருங்க தனியாக. ஒரு அவசரத்துக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டே இருந்து ஒரு வேலை போனால் டக்குன்னு இன்னொரு வேலை வர மாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். செலவை கம்மி பண்ணணும். கடன் வாங்காதீங்க. வீட்டு கடன் கூட அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. அதுதான் நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான அட்வைஸ். இப்போ இந்த டைம்ல கோல்டு வாங்கலாமா? டெஃபினட்டாக வாங்கியே ஆகணும். வேறு வழியே கிடையாது. என்ன ரேட் வித்தாலும் கோல்டு வாங்கலாம் அப்படின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு தான் ஆகணும். இதுல மாநிலங்கள் எப்படி இதிலிருந்து சார் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மத்திய அரசு ஒரு பக்கம் திட்டங்களை அறிவிச்சாலும் மாநில அரசு இந்தியாவில் மாநிலங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், அதாவது வெளிநாட்டோட செய்யக்கூடிய வர்த்தகங்களில் கண்ட்ரோல் கிடையாது. அதனால் இது எந்த மாநிலமும் ஒன்றும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணியாகும். ஏன்னா இங்க வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதோ இல்ல புதிய திட்டங்கள் கொண்டு வரதோ எல்லாம் மத்திய அரசு கையில தான் இருக்கு. பணம் அங்கேருந்து தானே வரணும். தேங்க்யூ சார். ஸோ கோல்டு வாங்கலாமா, மார்க்கெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். தேங்க்யூ.